ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரேஷ்மா கிளம்புன பிறகு நானும் டேரனும் பால் ஆற்றி குடித்தோங்க. அதுக்கப்புறமா எங்கள் பாவா கீரை வாங்கிட்டு வரட்டுமான்னாரு. வாங்கிட்டு வாங்கன்னு சிறுகீரை தான் வாங்கிட்டு வந்திருந்தார். சரி, அவருக்கு இன்றைக்கி ஒரு சட்னி அரைக்கலாம் அப்படின்னா அந்த சட்னி அரைச்சது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். தக்காளி சட்னி இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் யூடியூப்பில் பார்த்து தாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். 4 தக்காளி, 2 ஸ்பூன் சாம்பார் பொடியும் சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், பச்சை மிளகா 2 காஞ்ச மிளகாவும் சேர்த்து கொஞ்சம் இஞ்சியும் திருவிட்டு நல்லா வதங்கினோடனே அதில் அரைச்சி வச்சுருக்க தக்காளி சட்னி எடுத்து ஊற்றிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க. நீங்கள் திக்காக இருந்தது பெரிய தக்காளியாக எடுத்திங்கன்னா நல்லா திக்காக வரும். 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் கடைசியாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம எண்ணெய் பிரிஞ்சு எடுத்துகிட்டு இட்லிக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். என்னென்னா புளிப்பு டேஸ்ட்டு பிடிச்சவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் ஓகே, நல்லா இருக்குன்னு தான் சொன்னார் எங்கள் பாவா. சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு கேட்டேன். தக்காளி சட்னி இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமே நான் ட்ரை பண்ணேன். அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.